சமீபமாக சில நாட்களாகவே குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்கோமோன்னு தோணுது. ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம நிற்கிறோம், கவனிக்கிறோம். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அதை நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். மறுபடியும் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? ஏன் திருப்பி திருப்பி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது? இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் நம்ம. அவ்வளோ ஈஸியாக இதை கடந்து வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இதை நார்மலைஸ் ஆக்க ஆக்க சம்பவங்கள் தான் அதிகமாகிட்டே இருக்குது தவிர அது குறைந்த மாதிரி தெரியல. அண்ட் ஒரு குழந்த சாகிற வரைக்கும் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுட்டு இருக்கதே நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஒரு குழந்தை பாதிக்கப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குங்கிறதையும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சுற்றி இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இது எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது இல்லை, நம்மளை சுற்றி நடந்துகிட்ருக்க விஷயம். ஆனால் ஒரு விஷயம் அதோட முடிவை தொடுற வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கிறத எல்லாரும் ஏன் கண்டும் காணாமல் போயிட்டுருக்கோம்? இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே வாழ்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதுக்கான சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்குறோமான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது சுற்றி இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா மோஸ்ட்லி ஒருத்தர் இன்னொருத்தரை ப்ளேம் பண்ணிக்கிட்டு, இல்லை அவங்கவுங்களோட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே பர்டிகுலராக ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே அவங்க க்ரிட்டிசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை நோக்கியே போயிட்டுருக்கே தவிர ஆக்சுவலாக இந்த சிச்சுவேஷனை ஏன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு காமனராக இருந்து யோசித்து பார்க்கும்போது இதை ஏன் அந்த ஆங்கிள்லேயே யோசிச்சுட்ருக்கோம்? சுற்றி உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு குழந்தைக்கு நடக்கிறது நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் நடக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கண் முன்னாடி இருக்கிற நம்ம குழந்தைக்கும் அந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ இருக்கிறவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிற சில பேர் அல்லது ஒரு குழந்தைய சுற்றி இருக்கிறவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் கவனிக்கிற ஒருத்தர் தான் அந்த தப்பு பண்ணுறாங்க. அண்ட் நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டாலும் மரணம் அடைகிற சில குழந்தைங்கள் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க பாதிக்கப்பட்டதே வெளியே தெரிய வருதில்ல. அப்போது சுற்றி என்ன நடக்குதுன்னு முதல்ல நம்ம அப்சர்வ் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறப்போ அது வளர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு கொஞ்சம் விவரம் வர வரைக்கும் நம்ம தான் அந்த குழந்தைய கைட் பண்ண முடியும், நம்ம தான் அந்த குழந்தைய வச்சுக்க முடியும். ஸோ ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட ஓகே, ஒரு தேர்ட் பர்சன் கிட்டே நீங்கள் குழந்தைய பார்த்துக்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் தான் கடைசியில் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்படி யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது. அண்ட் யாரையும் நம்பாமலும் இருக்கவும் முடியாது, அதுவும் உண்மை தான். ஒரு குழந்தைய வச்சுருக்கோம் அப்படின்னா டக்குனு யாராவது நான் தூக்குறேன்னு வரும்போது நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஓகே. பட் அந்த குழந்தைய அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைகிட்ட எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே ஆஸ் அ பேரண்ட் நம்ம தான் அப்சர்வ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக யாரையும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லார் மேலேயுமே ஒரு சந்தேக பார்வை இருந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம் எண்ட் ஆஃப் த டே. அண்ட் பொதுவாக மற்றவங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதை விட நம்ம குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அந்த சேஞ்ச் நம்மக்கிட்ட இருந்து வரணும். ஏன்னா இந்த மாதிரி தவறுகள்லாம் நான் காமனாக நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தையோடைய சிச்சுவேஷனே இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு குழந்தை லோன்லியாக ஃபீல் பண்ணுது அப்படின்னா அந்த லோன்லினஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அப்ரோச் பண்ணி அந்த குழந்தைகிட்டேயே ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான தவறுகள் கடைசியில் அந்த குழந்தையே மிரண்டு போயிடுது. நம்ம இவ்வளோ நாளாக நம்பிட்டுருக்க ஒருத்தர் தான் இந்த தப்பான ஒரு ஆள்ன்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரிய வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ பயம் வரும். இதை யோசிக்கிறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. அண்ட் இத்தனோட குழந்தைய ஏன் அவ்வளோ பயமுறுத்தணும்? அப்போ பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் தான் அதுக்கான ஸ்பேஸை கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன் திருப்பி நான் பேரண்ட்ஸே சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, பாதிக்கப்பட போகிறதும் அதே பேரண்ட்ஸ் தான், அந்த இழப்பும் அதே பேரண்ட்ஸ்க்கு தான். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. நான்
இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரியான ஒரு சம்பவம் வரும்போது, அதில கீழ ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, ஐ மீன் அந்த ஏரியால இருக்கிற ஒருத்தர் அவங்க கிட்ட சம்ஹவ் டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்றத அந்த குழந்தை அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தனியா அந்த குழந்தைய கூட்டிட்டு போம்போது, அந்த பொண்ணு பக்கத்துல அந்த செங்கல் தூக்கி அடிச்சிருச்சாம். அடிச்சுட்டு அது வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன பயத்தோடயே இருந்திருக்கு. நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, திருப்பி அந்த அந்த பெர்சனையே அந்த குழந்தை மீட் பண்ணல. அண்ட் அந்த சிச்சுவேஷன அவ அழகா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ அவங்க கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்கலாம். மேபி இத கேட்டுட்டு கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த துணிச்சல் இருந்ததுனால தான் அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணி அவங்க சர்வைவ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம அதிகமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது குழந்தைங்களோட பயத்த முதல்ல போக்கணும். அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும், துணிச்சலையும் நம்ம தான் குடுக்கணும். ஏன்னா, ஒரு குழந்தையோட பலவீனத்தையும், பயத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க கண்டிப்பா ஒரு வீக் பெர்சனா தான் இருக்க முடியும். அவங்க பெரிய ஒரு ஒரு பெரிய வீரனா இருக்க முடியாது. ஸோ தே ஆர் கண்டிப்பா அவங்க பேசிக்கா அடிப்படையில ஒரு கோழையா தான் இருக்க முடியும். அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல தைரியத்த தான் குடுக்கணும். ஸோ குழந்தைங்ககிட்ட நீங்க பேசுங்க. அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக் குடுங்க. முதல்ல அவங்கள நீங்க உங்க உங்க குழந்தைய ஃபர்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அவங்க பிஹேவியர்ல என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு நீங்க முதல்ல அட்ரஸ் பண்ணணும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துணிச்சல் ரொம்ப முக்கியம். ஒரு சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றதுக்கான துணிச்சல நம்ம குழந்தைக்கு நம்ம தான் குடுக்கணும். அண்ட் இன்னொன்னு கொஞ்சம் ஒரு விவரம் தெரியிற வரைக்கும் அவங்கள நம்ம தான் எனி டைமும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு அது கஷ்டமா இருக்கலாம், ஹெவியா இருக்கலாம், பர்டனா இருக்கலாம், ப்ரெஷரா இருக்கலாம். ஏன்னா, இன்னைக்கு அப்பா, அம்மா 2 பேருமே வேலைக்கு போறதுனால இத 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 ஹேண்டில் பண்றது கஷ்டம் தான். ஆனா கஷ்டமாவே இருந்தாலும் பரவால்ல. அத அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா, உங்க குழந்தை உங்களுக்கு இல்லாம போறத விட, கொஞ்ச நாள் அந்த குழந்தைகிட்ட ஒரு டென்ஷனாவே இருந்தாலும் பரவால்ல. 1000 பிரச்சனை நமக்கு இருக்கும். நமக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கும், ஒர்க்ல ப்ரெஷர் இருக்கும். இருந்துட்டு போட்டும். நமக்கு நம்ம குழந்தை தானே முக்கியம். அது தெரிஞ்சு தானே இவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரிஞ்சு தானே ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து நம்ம இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வரோம். அப்போ அத நம்ம நல்லா பார்த்துக்கணும்ல. முதல்ல அத பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஸோ, அதனால முதல்ல நீங்க அத அட்ரஸ் பண்ணுங்க. உங்க குழந்தைக்கு முதல்ல தைரியத்த சொல்லிக் குடுக்கணும். அது பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்க வளர வளர அவங்களுக்கு தைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, மத்தவங்கள நம்ம மாத்த முடியாது. ஆனா நம்ம குழந்தைய நம்ம கரெக்ட்டா உருவாக்க முடியும். நம்ம குழந்தைய நம்ம சரியா வளர்க்க முடியும். திருப்பி திருப்பி சொல்றேன். நம்ம நெனச்சா இத கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம குழந்தைக்கு தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் குடுத்து தான் வளர்க்கணும். நம்மகிட்ட அவங்க எதையும் மறைக்கக்கூடாது. நம்மகிட்ட அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஈவன் அவங்க பண்ற தப்பு, சரி எல்லாத்தையும் நம்மகிட்ட அவங்க கிளியரா சொல்ற மாதிரி நம்ம தான் அவங்கள நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணணும். நீங்க அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கஷ்டமாவே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். கஷ்டமா இருந்தாலும் உங்க குழந்தைகிட்ட நீங்க ஒரு அழகான பாண்டிங் கிரியேட் பண்ணுங்க. உங்க குழந்தை உங்ககிட்ட உண்மையா இருக்கணும். அதுக்கு அவங்களுக்கான ட்ரஸ்ட்ட நீங்க தான் பில்ட் பண்ணணும். திருப்பி திருப்பி இத பத்தி கொஞ்சம் நல்லா யோசிங்க. உங்க குழந்தைக்கு எத சொல்லிக் குடுக்கணும்? எந்த விஷயத்த அவங்க தைரியமா ஹேண்டில் பண்ணணும்? இத பத்தி ஃபர்ஸ்ட்டு பேசுங்க. அதாவது டைரக்ட்டா இல்லனாலும் இன்டைரக்ட்டாவோ இல்ல உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ சண்டை போடணும். அ எப்படி அவங்க காப்பாத்திக்கணுன்றத நம்ம சொல்லிக் குடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல அந்த பொண்ணு பண்ண விஷயம், அந்த நிமிஷம் அவளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வொர்க் ஆயிருக்கு. அண்ட் ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன தைரியம், ஒரு சின்ன துணிச்சல் தான் அன்னைக்கு அவள சேவ் பண்ணியிருக்கு. இல்லன்னா, அன்னைக்கு அவளும் ஒரு விக்டிமா மாறியிருக்கலாம். பட் ஷி இஸ் அ வாரியர். ஷி வாஸ் அ வாரியர். அந்த குழந்தை அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது தான் உண்மை. அண்ட் கவர்மெண்ட் சைடு நான் வைக்கிறது 2 ரெக்வெஸ்ட் தான். ஒண்ணு, இந்த மாதிரியான நெறைய கேஸஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டீட்டெயிலாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு கைட்லைன் ஃப்ரேம் பண்ணி பேரண்ட்ஸ்க்கும், மத்த சொசைட்டில இருக்கிற எல்லாத்துக்குமே இத பத்தின அவேர்னஸ கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேரண்ட்ஸ் இன்னும் பெருசா அவேர்னஸ் இல்லாம, சமூகத்த ரொம்ப ரொம்ப லைட் ஹேண்டடா ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. அது இல்ல, கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ, இந்த கவனத்த முதல்ல இந்த சமூகத்துல இருக்க காமனர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டீச்சர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ, அத பத்தின ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் ஸ்கூல்ஸ்லயும் சரி, காலேஜஸ்லயும் சரி ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணணும். மிகப்பெரிய அவேர்னஸ் கேம்பெயின் இத சுத்தி நடக்கணும். பிகாஸ் இதுக்கப்புறமும் இத டாலரேட் பண்ணிக்க முடியாது. வி ஹேவ் டு டூ சம்திங். ஸோ, முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். எல்லா பேரண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட்டு அலாட் பண்ணணும். ஸோ, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய சம்பவங்கள வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு கிளியர் டேட்டா
கலெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணுன்றது என்னோடய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அண்ட் 2வது ரெக்வஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவோ கொடுக்குறோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் அதோடு சேர்த்து கம்பல்சரியாக செல்ஃப் டிஃபென்ஸும் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இது ஸ்கூல்ஸில் இதை கம்பல்சரியாகவும் அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் கொடுக்கணுன்றது என்னோடய ரெக்வஸ்ட். அண்ட் இது எவ்வளோ தூரம் ரீச் அவுட் ஆகும், இந்த இந்த 2 விஷயங்களும் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் ப்ராக்டிக்கலாக இதில் எவ்வளவோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி இதை எப்படியாவது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆக்கணும். பிகாஸ் இட் வில் க்ரியேட் சம் ரிசல்ட். எண்ட் ஆஃப் த டே இதை நம்மளால் குறைக்க முடியும், நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால். அண்ட் என்னோடய ஒப்பீனியன் சரியான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை நம்ம தவிர்க்கணும். குழந்தைங்க பத்திரமா வாழ்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஒரு ஐடியா இருக்குது அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை முடிஞ்ச அளவுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். என்னோட இந்த 2 ரெக்வஸ்ட் சரினா அது சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன், இதை பற்றின உங்களுடைய ஒரு முடிவு என்ன, அண்ட் உங்களுக்கு இதை தடுக்கிறதுக்கான என்ன ஒரு ஐடியா தோணுதோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from AK.